இந்தியாவிற்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய விவசாயிகளை ஒடுக்கி அவர்களை சுரண்டி அவர்களுடைய நல்வாழ்வுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய மோடியும் RSSக்கும் எதிராக இந்தியா மட்டுமல்ல இன்றைக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலும் குரல் உயர்த்த துவங்கியிருக்கிறது. மோடிக்கு எதிராக மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். இந்தியாவிற்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய விவசாயிகளை ஒடுக்கி அவர்களை சுரண்டி அவர்களுடைய நல்வாழ்வுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய மோடியும் RSSக்கும் எதிராக இந்தியா மட்டுமல்ல இன்றைக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலும் குரல் உயர்த்த துவங்கியிருக்கிறது. மோடிக்கு எதிராக, மோடியின் RSS ஆட்சிக்கு எதிராக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒலித்த குரலை நீங்கள் இப்போது கேட்கலாம். On the 21st. Tandasi. Thank you very much. Madam Deputy Speaker, many of my Slough constituents, including members of the Sikh community and local Gurdwaras, have written to me regarding their serious concerns about the safety of protesting farmers and their attempt to march towards the Indian capital, New Delhi. Yesterday, a protester was killed during a reported standoff with the police, wherein the cause of death was, and I quote, a bullet wound to the head. The Punjab Health Minister confirmed that a second boy had also sustained a bullet wound, but luckily he has survived, with another 13 being treated for injuries in hospitals. And today, the BBC have reported that Twitter admitted to being compelled against their wishes to take down legitimate posts and accounts of activists. So does the Leader of the House agree with me that freedom of expression and the safety of protesters and their human rights must be protected? And what representations has the government made to its Indian counterparts to that effect? Leader. Well, thank the honourable gentleman for raising this very serious situation. Of course, the government does support the right to protest and to be able to do so in safety. I shall make sure that the Foreign Office have heard his concerns and ask the relevant minister to get in touch with his office. அதாவது இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவிலிருந்து ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. இவ்வளவு ஆட்கள் இருந்த பிறகு கூட மோடி மாதிரி ஒருத்தரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது, நான் படித்ததும் கிடையாது. எதுக்காக சொல்றது தெரியுமா? விவசாயிகளை சந்திப்பதற்கு பயப்படக்கூடிய, மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு பயப்படக்கூடிய, பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு பயப்படக்கூடிய ஒரு பிரதமராக மோடி இருக்கிறார். மோடியை போன்ற ஒரு பிரதமரை உலக வரலாற்றில் யாரும் பார்த்திருக்கவே முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு பயந்த சுபாவம் உடைய ஒரு பிரதமராக மோடி இருப்பதற்கான காரணம், அவர் 10 வருடங்களாக அவர் சொன்னதை செய்யவில்லை. மக்களுக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒற்றை காரணத்திற்காகத்தான் அவர் ஊடகங்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் யாரையும் சந்திக்க மறுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுவார், நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், கடந்த ஒரு வாரத்திற்கும் அதிகமாக 5 கட்ட பேச்சுவார்த்தைகளை விவசாயிகள் நடத்தியிருக்கிறார். அதுல ஒரு வாட்டியாவது, நான் என்ன சொன்னேன், கடந்த முறை நடந்தது, சில வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரியான ஒரு போராட்டம் நடந்தது, 1 வருஷத்துக்கு மேல நடந்தது. அந்த நேரத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை இந்தியாவுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகள்னு சொல்றோம் இல்லையா, சந்திச்சு ஒரு வார்த்தை பேசலாம், பண்ணலையே, பண்ணவே இல்லை. சரி, இந்த முறை அதை பண்ணலாமா? பண்ணலையே. ஏன்னா பண்ண முடியாது. விவசாயிகள் கேட்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்வதற்கான ஏதாவது மோடி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது இல்லையா? இன்னைக்கு நீங்க
சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல பதிவு செய்த ப்ராப்பர் இல்லைன்னா பேசவே முடியாது முடியாது. அது கண்கூடாக நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி RSS என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு எதிராக இன்றைக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலும் குரல் ஒலிக்க துவங்கி இருக்கிறது என்றால் அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அது மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் புகழ் மிகப்பெரிய அளவு குறைந்திருக்கிறது. இந்தியா தலை குனிந்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகள்ல நீங்க மோடியுடைய ஆட்சிக்கு எதிராக பல்வேறு கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. CAA அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தபோது என்ன நடந்தது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பல நாடுகள் அதற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததை நாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ மோடி என்று சொல்லக்கூடிய நபர் RSS என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இன்றைக்கு இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக இருக்கு. குறிப்பாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த விவசாயிகளுடைய போராட்டம் பாருங்க, 5 பேர் இதுவரையிலும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். கடந்த போராட்டத்தின் போது 700க்கும் அதிகமான மக்கள் இறந்துள்ளனர், விவசாயிகள் இறந்துள்ளனர். இதுல பாருங்க, நீங்க இன்னைக்கு 5 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு கூட அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? நான் என்ன கேட்கிறேன், மோடியை பார்த்து நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அதானியும் அம்பானியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராட்டம் நடத்திருந்தாங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவருங்க சொல்லுவாங்க, இவர்களெல்லாம் அடிமைகளை போல் வேலை செய்வாங்க இல்லையா? அதானிக்காக ஒரு வங்கி அதிகாரியை தன்னோடு அழைத்து சென்றவர் தான் மோடி. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதானியும் அம்பானியும் இருக்க சொன்னால் படுக்கக்கூடியவர்கள் RSS காரர்கள் என்பது கடந்த 10 வருடங்கள் ஆட்சியினுடைய சாட்சி இல்லையா? அதனால விவசாயிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள், இந்தியாவுக்கு சோறு போட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு தெருக்களில் கிடந்து இந்த அளவிற்கு பாடுபட்டு கொண்டிருக்கும்போது ஒருவரை பேசுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனால உலகமே இன்றைக்கு இதை பார்த்து அதிர்ச்சியா இருக்கு. உலகத்துடைய வேற எந்த நாட்டுல இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தாலும் அந்த நாட்டுல ஆட்சி இருந்திருக்காது. நீங்க மணிப்பூர் எடுத்தீங்க, மோடியுடைய ஆட்சி நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய உதாரணத்தை சொல்றேன். கடந்த எத்தனை மாத காலமாக மணிப்பூர் பற்றி இருந்தது, இன்றைக்கு வரைக்கும் சமாதானம் கொண்டு வந்ததுதான். மோடியும் அமித்ஷாவையும் மாறி ஒரு மிகப்பெரிய தோல்வியை பார்த்த நபர்களை இந்திய வரலாறு சந்தித்ததும் தான். ஆனா இவங்க பேர் போட்டிருக்காங்க, விஸ்வ அரசியல் சாணக்கியம், 56 இன்ச்சு. வெட்கமாக இல்லையா? பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் என்று நான் சொல்வது, இவர்கள் தனிநபர்கள். இவர்கள் தாங்கி பிடிக்கக்கூடிய RSS சித்தாந்தம் என்பது இந்திய மக்களுக்கும் இந்தியாவிற்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் எதிரானது என்பது கடந்த 10 வருடங்களாக நமக்கு தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களிடத்தில், அதாவது இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பது மகத்தான 2 மிக முக்கியமான விஷயங்களை இந்தியாவிற்கு கொடுக்கவிருக்கிறது. ஒன்று, RSS மோடி வகைராக்களை இந்த தேர்தலோடு விரட்டி அடித்தது இந்த விவசாயிகள் போராட்டம், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இது இரண்டும் இந்த போராட்டத்தினுடைய முடிவில் நடக்கப் போகிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த போராட்டம் மகத்தான வெற்றி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.